நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் மதிப்பெண் பட்டியல்கள் வழங்கப்படும் என்று தேர்வுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் நடந்த +2 பொதுத் தேர்வு முடிவுகள் 9ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. இதற்கான மதிப்பெண் பட்டியல்களை வரும் 25ஆம் தேதி அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விடைத்தாள் நகல் பெறவும் மறுகூட்டல் செய்யவும் வரும் 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்பங்கள் தேர்வுத்துறை மண்டல துணை இயக்குனர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், பொது தேர்வில் 1 முதல் 3 பாடங்கள் வரை தோல்வியடையும் மாணவர்கள் ஜூன் ஜூலையில் நடக்கும் உடனடி தேர்வில் கலந்து கொள்ளலாம் என்றும், இத்தேர்வு ஜூன் 22ஆம் தேதி முதல் ஜூலை 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. காலாப்பட்டு ரசாயன தொழிற்சாலை திறக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் செய்ய முயன்ற 241 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவை காலாப்பட்டு ரசாயன தொழிற்சாலையான கெம்ஃபேப் நிறுவனம் கடந்த ஜனவரி மாதம் ஏற்பட்ட ரசாயன கசிவின் காரணமாக மூடப்பட்டு பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று திறக்கப்பட்டது. எனினும் இந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதையடுத்து எவ்வித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க சப் கலெக்டர் ஜவஹர் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். இதற்கிடையே தாசில்தார் ஜெயக்குமார் ரசாயன தொழிற்சாலையை திறந்து வைத்தவுடன் எதிர்ப்பு தெரிவித்து பிள்ளைச்சாவடி, சின்ன காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம் ஆகிய 4 மீனவ கிராம மக்கள் தொழிற்சாலை அருகே திரண்டு வந்து போராட்டம் செய்ய முயன்றனர். இதனால் 241 பேரை போலீசார் கைது செய்தனர். இதன் காரணமாக காலாப்பட்டு பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. எனவே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் ஏற்பட்ட குளோரின் கேஸ் லீக்கேஜ் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் மூடப்பட்டது. இதை எதிர்த்து நிர்வாகம் கெம்ஃபேப் நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. அதுக்கப்புறம் இதில் 13 பேர் கொண்ட குழு ஒன்று அமைச்சு, அரசாங்கம் அமைச்சு ஆலையினுடைய பாதுகாப்பு குறித்து ஆய்ஞ்சு அறிக்கை அளிக்குமாறு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பேரில் ஹைகோர்ட் கம்பெனி கெம்ஃபேப் கெம்ஃபேப் திறக்கிறதுக்கு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கம்பெனி கெம்ஃபேப் இன்று காலையில் நாங்கள் திறந்து வச்சிருக்கோம் 10 மணிக்கு. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வீட்டு வரியை வசூலிக்கலாம் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் கடந்த 1/12/2004 முதல் 30/11/2009 வரையிலான வரி மதிப்பீட்டு கால அளவின் போது கட்டிடங்கள் அளவிடப்பட்டு அதற்கு வரி நிர்ணயிக்கப்பட்டது. இந்த வரியே இன்றைய காலகட்டம் வரை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரி விகிதத்தை மாற்றுவது தொடர்பான பரிசீலனைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்த முடிவு அமலுக்கு வரும்பொழுது வரி விகிதங்களில் மாற்றங்கள் இருக்கும். எனவே தற்பொழுது வசூலித்து வரும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வீட்டு வரி மற்றும் சொத்து வரியை வசூலிக்கலாம் என்று ஆளுநரின் உத்தரவை அடுத்து நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துகளுக்கு உள்ளாட்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. அட்சய திருதியை முன்னிட்டு கடந்த சில நாட்களாக பூக்களின் விலை உயர்ந்து மல்லிகைப்பூ கிலோ 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. புதுவை முழுவதும் கடந்த சில வாரங்களாக பூக்கள் வரத்து அதிகரிப்பால் விலை மிகவும் சரிந்தது. குறிப்பாக மல்லிகைப்பூ மிக குறைந்தபட்சமாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது பூக்கள் விலை உயர்ந்து வருகிறது. இந்த விலையேற்றம் அட்சய திருதியை நாளை முன்னிட்டு உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த 3 நாட்களாக விலை அதிகரித்து 1 கிலோ மல்லிகைப்பூ 200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கனகாம்பரம், சம்மங்கி, சாமந்தி, ரோஜா ஆகிய மலர்களும் விலை உயர்த்தி விற்கப்பட்டன. இருப்பினும் பூக்கடைகளில் அட்சய திருதியை நாளான நேற்று வழக்கத்தை விட மிக அதிகமாகவே கூட்டம் காணப்பட்டது. புதுவையில் நடைபெற்று வரும் கம்பன் விழாவில் இம்மையே மறுமை தானும் நல்கினை என்ற தலைப்பில் எழிலுரை நடைபெற்றது. புதுவை கம்பன் கழகத்தினர் சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்று வரும் கம்பன் விழாவில் இம்மையே மறுமைதானும் நல்கினை என்ற தலைப்பில் நடைபெற்றது. உரை நிகழ்ச்சிக்கு பேச்சாளர் சுகிசிவம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். உரை நிகழ்ச்சிக்கு பின்பு JVS நிறுவனத்தின் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரும்
திமுக மாநில அமைப்பாளருமான ஜானகிராமன் மற்றும் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினர். விழாவில் கம்பன் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் ரசிக பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கடந்த 10 நாட்களாக தொடர்ந்த ஏர் இந்தியா நிறுவன விமானிகளின் போராட்டம் சுமூக பேச்சுவார்த்தையின் காரணமாக நேற்று இரவு வாபஸ் பெறப்பட்டது. சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக ஏர் இந்தியா நிறுவன விமானிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு உள்நாட்டு விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்காக இரு தரப்பினரும் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு ஏற்படவில்லை. இதனையடுத்து நேற்று 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடந்தது. இரு தரப்பினருமே தங்கள் நிலையில் உறுதியாக இருந்தனர். நீண்ட நேரத்திற்கு பின் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது. இதனையடுத்து விமானிகள் தங்கள் போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டனர். புவி காக்கும் தினத்தை முன்னிட்டு பசுமையை வளர்ப்போம், பூமியினை காப்போம் என்ற விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வண்ணம் NCC விமானப்படை பிரிவு சார்பில் பேரணி நடைபெற்றது. உலக புவி காக்கும் தினத்தை முன்னிட்டு NCC தலைமையகத்தில் பசுமையை வளர்ப்போம், புவியினை காப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை விமானப்படை தலைவர் விஷல் பி துக்னைட் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் புதுவை பல்கலைக்கழகம், பொறியியல் கல்லூரி, பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளை சேர்ந்த 150 மாணவர்கள் கலந்து கொண்டு பசுமையை வளர்த்து புவியினை காப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது பயிற்சியாளர் 2ஆம் நிலை அதிகாரி ஜேவியர் உடனிருந்து பேரணியை வழிநடத்தி சென்றார். இந்த கல்வியாண்டில் சென்டாக் கலந்தாய்வு குழு எவ்வித சிக்கலும் தாமதமும் இல்லாமல் குறுகிய காலகட்டத்திற்குள் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனந்தராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனந்தராமன் கூறுகையில், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளிவரும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்டாக் கலந்தாய்வு குழு சென்ற ஆண்டை போல் தாழ்த்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட பொது பிரிவை சார்ந்த வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு என்று சரியான முறையை பின்பற்றாமல் பிராந்திய இடஒதுக்கீட்டின் குளறுபடியால் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கடைசி நாள் வரை சென்டாக் சேர்க்கை நடைபெற்றது. மேலும் இந்த இறுதி நாளில் சென்டாக் பட்டியலில் இடம் பிடித்த மாணவர்கள் சேர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் அகில இந்திய மருத்துவக் கழகம் இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரி சேர்க்கையை நிராகரித்துள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கூறிய அவர், சென்டாக் கலந்தாய்வு குழு எவ்வித சிக்கலும் காலதாமதமும் இல்லாமலும் விமர்சனங்களுக்கு ஆளாகாமலும் மாணவ மாணவியருக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடுநிலையோடு குறுகிய காலகட்டத்திற்குள் மருத்துவம் மற்றும் பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கு துரித நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுவை இந்திரா காந்தி சிக்னல் அருகே மழைநீரை உடனே வெளியேற்றும் வண்ணம் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 2 ஆண்டுகளாக கனமழை பெய்த போதெல்லாம் இந்திரா காந்தி சிக்னல் மழை நீரில் தத்தளித்தது. இந்த வாய்க்காலில் தூர்வாரியும் பலனில்லாமல் போகவே மழை நீரை சேமிக்கும் வகையில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. அரசின் இந்த எண்ணமும் ஈடேறவில்லை. இதனைத் தொடர்ந்து ஆலோசனை நடத்திய அதிகாரிகள் சிக்னலில் இருந்து மரப்பாலம் வரை வாய்க்கால் அமைக்க முடிவெடுத்தனர். இதன்படி இந்திரா காந்தி சிக்னல் கோரிமேடு பஸ் நிறுத்தம் அருகே வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி நேற்றிரவு துவங்கியது. இதற்காக 3 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் 10 அடி பள்ளம் தோண்டி குழாய்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன. இப்பணியில் 50 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் மூலம் மழைநீரை உடனுக்குடன் நெல்லித்தோப்பு அண்ணா நகர் இணைப்பு வழியாக வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணியின் காரணமாக போக்குவரத்து எஸ்பி பழனிவேல் மேற்பார்வையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு போக்குவரத்தை திருப்பிவிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.